إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال سبحانه وتعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال سبحانه وتعالى في آية أخرى وما جعلنا الرؤيا التي أريناك إلا فتنة للناس إلى آخر الآية اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையின் காரணமாக அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து சென்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது புரிந்திருக்கக்கூடிய நியாமத்தின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் ஆரம்ப நேரத்திலேயே வந்து ஜும்மாவுடைய முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து சென்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியத்திற்காக வேண்டி அதிகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக மேராஜினுடைய பயணம். இந்த பயணத்தை வைத்து அல்லாஹ் எதை நாடுகின்றான், மக்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களை மட்டுமே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமாகவே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது ரஜபனுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் புனித மாதங்களாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிய 4 மாதங்களில் ஒரு மாதமாகும். இந்த மாதத்திற்கென்று அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இந்த மாதம் புனிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் ரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது என்று பல வரையறைகளை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். ஆனால் இந்த மாதத்தில்தான் மேராஜினுடைய பயணம் ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக ரஜபு மாதத்தினுடைய 27ஆம் நாள், 27ஆம் நாள் தான்
மிஅராஜினுடைய பயணம் ஏற்பட்டது என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு தவறான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அன்றைய தினத்தை மட்டுமே சிறப்புப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றைய தினத்துல ஸ்பெஷலான தொழுகைகளை, பிரத்யேகமான தொழுகைகளில் ஈடுபடுவது, அதிகமான பிரார்த்தனைகளை செய்வது, பள்ளிவாசலில் ஒன்று கூடி குத்துபியத் ராத்தீபுகள் போன்ற மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத அனாச்சாரங்கள், பிதாத்தான காரியங்கள், இன்னும் சொல்ல போனால் அன்றைய தினத்தில் சிறப்பான மிஅராஜினுடைய நோன்பு என்று ஒன்றை சொல்லி அந்த நோன்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜ் பயணம் என்பதை, இதை பற்றி என்ன சொல்லி காட்டியிருக்கின்றான் என்று நாம திருமறையை எடுத்து பார்த்தோம் சொன்னா, அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சூரத்து இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய விண்ணுலக பயணம் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணியிருக்கான், அதனுடைய தொடக்கத்திலேயே என்ன பண்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தின் மூலமாக நபியை மஸ்ஜித் அல் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றதும், மஸ்ஜித் அல் அக்ஸாவிலிருந்து விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்ற அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே இரவில் அந்த இரண்டு பயணத்தையும் முடித்துவிட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து அதை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்றான். 17வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், நாம் உமக்கு காட்டிய இந்த காட்சிகள் எல்லாம், விண்ணுலக பயணத்தின் போது காட்டிய காட்சி, மக்காவிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்கின்ற பொழுது அங்கே பார்க்கப்பட்ட காட்சிகள், இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு காட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், இல்லா ஃபித்னத்தல் லின்னாசி, மக்களுக்கு ஒரு சோதனையாகவே தவிர வேறு எதற்காக வேண்டியும் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், மக்களுக்கு ஒரு சோதனை. என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் மஸ்ஜித் அல் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு சென்றார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த அந்த தொலை தூரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு இரவுல அங்கிருந்து இங்கே சென்று வர முடியாது, அதற்கான வாகன வசதிகள் கிடையாது, யாராலும் சாத்தியப்படாத ஒன்று. இந்த ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில சொன்ன உடனேயே மக்களில் ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், அதை புறக்கணித்தவர்களும் இருந்தார்கள், நபியை உண்மைப்படுத்தியவர்களும் இருந்தார்கள், நபியை பொய்ப்படுத்தியவர்களும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடையாது. அவங்க என்ன பண்ணல, அந்த சபையில இல்ல. அந்த சபையில் இருந்த ஒரு நபர் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுடைய தோழர் இது போன்று மஸ்ஜித் அல் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு சென்றதாகவும் அங்கிருந்து விண்ணுலக பயணத்திற்கு சென்றதாகவும் ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன உடனேயே நாம இருந்தால் அது எப்படி சாத்தியப்படும்? அன்னைக்கு அப்படித்தான் அன்றைக்கு இருந்த மக்கள் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நீங்க போனீங்கன்னு சொன்னா மஸ்ஜித் அல் அக்ஸாவை கண்ணால் கண்டவர்கள் அன்றைய காலத்தில் இருந்தார்கள். அவங்க கேட்கிறாங்க, மஸ்ஜித் அல் அக்ஸா எப்படி இருந்தது, அதனுடைய தோற்றங்கள் என்ன, அதனுடைய தூண்கள் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்ட காட்சிகளை எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த தோழர் என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க,
என்னுடைய தோழர் சொல்லக்கூடியதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தால் அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது உண்மைதான். ஒரு இரவில் அவர்கள் அங்கிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அக்ஸாவிற்கு சென்றார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்றார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களா? அப்படி என்றால் அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று உடனே அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸ்ல நாம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த விண்ணுலக பயணத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா பல காட்சிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி அதை மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பல காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் இங்க போனேன், இன்னென்ன காட்சிகளை கண்டேன் என்று பல விவரங்களை விவரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட, இந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட அநேகமான மக்கள் எப்படி ரமலானுடைய மாதத்தில் அந்த ரமலானுடைய நோன்பு காலத்தில் 27ஆம் இரவு அன்றைக்கு ஒரு சிறப்பு என்று சொல்லி எப்படியெல்லாம் விதத்தான காரியங்களை செய்கின்றார்களோ அதே போல ஒரு காரியத்தை இந்த மிஅராஜினுடைய சம்பவத்தை வைத்து என்ன பண்றாங்க? மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை புதுமையாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில கேட்கிறான், நம்மை பார்த்து கேட்கின்றான் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மார்க்கம் என்பது, இந்த தீன் என்பது நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் கற்றுக் கொடுக்கணும்? அல்லாஹ் கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும். திருமறையில 49வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான், நபியே நீங்க கேளுங்க மக்கள்கிட்ட, அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அதாவது அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்களா? யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்க சொல்லுகின்றான். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவன். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் அனைத்தையும் அறியக்கூடியவன், நுண்ணறிவாளன் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். மார்க்கம் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். அதை தவிர்த்து வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும், அது நோன்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமாக சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை அல்லாஹ் புறந்தள்ளி விடுவான். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? புறந்தள்ளி விடுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? இந்த மார்க்கம் என்பது நான் எதை கற்றுக் கொடுத்தேனோ, நான் எதை வழிகாட்டினேனோ, நான் எதை அங்கீகரித்தேனோ அதுதான் மார்க்கம். நான் சொல்லாத, நான் அங்கீகரிக்காத, நான் செயல்முறைப்படுத்தாத ஒரு காரியத்தை யார் நன்மை என்று செய்கின்றார்களோ அந்த காரியம் திருப்பி அனுப்பப்படும், ரத்து செய்யப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 2697வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை விடையும் பெரிய ஒரு சான்று நமக்கு தேவையா? மார்க்கத்துல இந்த மிஅராஜ் சம்பவத்தை வைத்து ஒரு நோன்பை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், ஒரு திக்ரை சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக செய்திருப்பார்கள், அதை வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் இது போன்ற எந்த காரியத்தையும் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை. ஆனால் வழிகாட்டாத விஷயங்களை மக்களுக்கு மத்தியில்
அதை ஒரு நன்மைக்குரிய காரியமாக அதை மட்டுமே செய்துவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக அநேகமான முஸ்லிம்களை இன்றைக்கு ஆலிம்கள் என்ற பெயரில் பலர் வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் கட்டளையிடாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை யார் செய்தாலும் அது அல்லாஹ்வால் மறுக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ மார்க்கத்தில் இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. இந்த மேராஜினுடைய தினத்துல மக்களில் பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு விளையாட்டான காரியம் என்ன தெரியுமா? சப்தமிட்டு திக்ர் செய்யக்கூடிய ராத்தீபுகளையும் குதுபியத்துகளையும் ஓதக்கூடிய திக்ர் என்ற பெயரில் பள்ளிவாசலில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அல்லாஹுடைய பெயரை அழைக்கின்றோம் என்ற பெயரில் சப்தமிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 205வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வகுப்புர் ரப்பக ஃபீ நஃப்ஸி. நீங்கள் உங்கள் இறைவனை எப்படி நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படி திக்ர் செய்யணும்? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டும். வகுப்புர் ரப்பக ஃபீ நஃப்ஸி தலர்ருஅன் வ கீஃபத்தன் வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌல். உங்களுடைய வார்த்தையில சப்தம் இல்லாமல் பணிவோடு இறையச்சத்தோடு உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நாம திக்ர் செய்வதாக இருந்தால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இருந்தால் எப்படி நினைவு கூறணும்? நம்முடைய உள்ளத்தில் நினைவு கூற வேண்டும். பணிவோடு இறை அச்சத்தோடு நம்முடைய திக்ருகளை, இறை நினைவுகளை, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்தில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைப்பதையும் நாம் நினைவு கூறுவதையும் அறியக்கூடியவன். அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்பேற்பட்டது, மிக உயர்ந்தது. அந்த ஆற்றலை கொச்சைப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமான இறை இல்லங்களில் இருந்து அல்லாஹ்வை அழைக்கின்றோம் என்ற பெயரில் கத்தி கூச்சலிட்டு ஒப்பாரி வைத்து அழைக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தினத்தை, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை முன்னோட்டமாக வைத்து அதன் மூலமாக பல காரியங்களை செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்? நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்தில் கேட்பதாக இருந்தால் எப்படி கேட்கணும்? அதுக்கும் வழிமுறையை காட்டுகின்றான். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ கீஃபத்தன் உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய இறைவனை பணிவோடும் ரகசியமாகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நமக்கு என்ன தேவையோ அதை இறைவனிடத்துல நாம ரகசியமா கேட்கணும். பரகசியமா கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நாம் கேட்பது இறைவனுக்கு கேட்கும். இறைவன் அதை அறிந்து கொள்வான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை உணர்ந்து என்ன பண்ணுவான்? நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொச்சைப்படுத்தி அவனுடைய ஆற்றலை மேன்மைப்படுத்தாமல் மார்க்கம் என்ற பெயரில், இறை நினைவு என்ற பெயரில், திக்ர் என்ற பெயரில், பிரார்த்தனை என்ற பெயரில் பல அனாச்சாரங்களை இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக, இது போன்ற மிகப்பெரிய சம்பவங்களின் மூலமாக மார்க்கத்தை அலங்கோலப்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேராஜ் பயணத்தின் போது நமக்கு சொன்ன காரியங்கள் என்ன, எதை நாம செய்யணும்,
எதை நாம செய்யக்கூடாது என்று பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்த்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், உத்ஹில்துல் ஜன்னah, நான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டேன். சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா என்னை நுழைவித்தான். அங்க நான் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? ஃபஇதா ஃபீஹா ஹபாயிலு லுஅ்லுன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய கயிறுகள் எல்லாம் முத்துக்களால் இருந்தது. வஇதா துராபுஹா அல் மிஸ்க், அந்த சொர்க்கத்தினுடைய மணல்கள் இருக்கிறது, அது கஸ்தூரியை, அதாவது கஸ்தூரியை போன்று இருந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய அந்த காட்சியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது எதுக்கு சொன்னாங்க? அந்த சொர்க்கத்தினுடைய தன்மையை நமக்கு சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும், அந்த சொர்க்கத்தை நீங்கள் ஆசைப்பட வேண்டும், அந்த சொர்க்கத்திற்கான காரியங்களை இந்த உலகத்துல நீங்க செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்ட காட்சிகளை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். வேற ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்ற பொழுது, எந்த மனிதரும் பார்த்திராத, எந்த மனங்களும் கற்பனை செய்து பார்த்திராத ஒரு காட்சியை, ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கின்றான்? இறையச்சம் கொண்டவர்களுக்காக வேண்டி, முஃமின்களுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாதையில் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்ட காட்சிகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அந்த சொர்க்கத்துல இன்னொரு காட்சியையும் கண்டதாக சொல்லி காட்டுகின்றார்கள். பைனமா அனா அஸீரு ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்துல பயணம் மேற்கொண்டேன், பிரயாணம் செய்தேன். அப்படி பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல இதா அன பினஹ்ரின், அங்க ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறுனுடைய பக்கத்துல ஹாஃபதாஹு கிபாபுன் கிபாபு துர்ரில் மஜ்ஃபூஃப், அதாவது அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆற்றினுடைய இரண்டு பக்கங்களிலும் கூழர்களை, முத்து கலசங்களால் ஆன கூழர்களை வைத்திருந்தான். குல்து, நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன? ஒரு ஆறு இருக்குது, இந்த ஆற்றினுடைய இரு கரங்களிலும் முத்துக்களாலான குவளைகள் இருக்கின்றது, இது என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஹாதா அல் கௌசர், இதுதான் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய நீர்த்தடாகம். அல்லதி ஆதாக ரப்பு, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். ஃபஇதா தீனுஹு அவ் தீபுஹு, அதாவது அதனுடைய மணன், அதனுடைய வாசனை நறுமணம் மிக்க கஸ்தூரியை போன்று இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌசர் தடாகத்தினுடைய காட்சிகளை விவரிக்கின்றார்கள். இந்த கௌசர் தடாகத்தினுடைய காட்சிகளை விவரிக்கின்றார்கள். எதற்கு அதை விவரித்தார்கள்? இந்த கௌசர் தடாகத்தினுடைய நன்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வேறொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, மறுமை நாளில் நிகழக்கூடிய ஒரு காட்சியை மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. மறுமை நாளில் இந்த நீர் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய தடாகத்தினுடைய அருகில் அமர்ந்து கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய சமுதாயத்தினர்களை அறிந்து கொள்வேன், என்னுடைய உம்மத்தினரை நான் அறிந்து கொள்வேன். எப்படி அறிந்து கொள்வார்கள்? அந்த உம்மத்தினர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஒழு செய்த உறுப்புகள் எல்லாம் பிரகாசம் அடையக்கூடிய, ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று அறிந்து அவர்களை அழைத்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த தடாகத்தில் இருந்து நீரை வழங்குவேன். என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த நீரை வாங்கி அருந்துவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இப்படி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திடீரென்று ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தினர் இந்த தண்ணீரை அருந்துவதற்காக வேண்டி ஓடி வருவார்கள். அவர்களுடைய தோற்றத்துல பார்த்தா அவர்களுடைய உடல் உறுப்புகளின் உணவுடைய பாகங்கள் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடியதாக, பிரகாசம் வீசக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். எதற்கு? இவர்களுக்கு இந்த நீரை நீங்கள் அருந்த கொடுக்காதீர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். இவங்க யாரு?
என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் ஏன் தடுக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படும், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் நீங்கள் சொல்லாத, நீங்கள் கற்றுக் கொடுக்காத, நீங்கள் அங்கீகரிக்காத புதுமையான விஷயங்களை எல்லாம், பிதஅத்தான காரியங்களை எல்லாம் நன்மை என்று கருதி, மார்க்கம் என்று கருதி இவர்கள் செயல்முறைப்படுத்தியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படும். இவ்வளவு பெரிய மோசமான நிலைமை பாருங்க. ரசூலுல்லாஹினுடைய உம்மத்தாக இருக்கின்றோம், நம்முடைய உடல்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையோடு அந்த நீரை புகட்டுவதற்கு ஆசைப்படக்கூடிய நேரத்துல தடுக்கப்படுகின்றோம். எந்த காரியத்தினால? மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத காரியத்தை செய்ததின் காரணமாக. இந்த மிஅராஜ் சம்பவத்தில் மிஅராஜ் நோன்பு என்று ஒன்றை கடைபிடிக்கின்றோமே, கடைபிடிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அது. ஏன்னா அந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை. அன்றைய தினத்தில் பிரத்யேகமான எந்த திக்ருகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை. அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான எந்த தேவையும் நிறைவேற்றவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த நாள் ரஜபு மாதத்தினுடைய 27 தான் என்று எங்கேயுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. ரஜபு மாதம் 27ஆம் நாள் தான் மிஅராஜ் பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்ற செய்தி எங்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை. யாராலும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள் சிறப்புக்குரியது, அந்த நாளில் இந்தந்த அமல்களை செய்ய வேண்டும் என்று நாம உருவாக்கி வச்சிருக்கோமே, இந்த பிதஅத்தான காரியத்தின் மூலமாக அந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தடாகத்திலிருந்து நீர் நமக்கு புகட்டப்படாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம இந்த மார்க்கத்தில் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மறுமையில் அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. யாரும் விதிவிலக்கு அல்ல. இருந்தாலும் கூட செய்யக்கூடிய தவறான காரியங்களின் மூலமாக நபியை விட்டு, ஹவுலுல் கௌசர் தடாகத்தை விட்டு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலை மறுமையில் ஏற்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த நிலையின் மூலமாக இந்த நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், எண்ணக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் எந்த பிதஅத்தான காரியமாக இருந்தாலும் சரி, இபாதத் என்ற அடிப்படையில் நாம் ஒன்றை செய்கின்றோம் என்றால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்களா என்பதை பாருங்கள். அதை பார்த்து அதை அமல்படுத்துங்கள். அதுதான் நமக்கு சிறப்பு. அது அல்லாமல் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்வதன் மூலமாக எந்த நன்மையும் கிடைக்க போறது, எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை. இஹ்லாஸான அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதைத்தான் நாம் என்ன பண்ணணும், அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்களை எல்லாம் விழுந்து விழுந்து செய்யறோம். சொல்லப்பட்ட காரியங்களை முயற்சி பண்றதே இல்லை. குறிப்பாக இந்த மிஅராஜ் பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்த விஷயம் மிக முக்கியமான ஒன்று. எனவே தொழுகை. இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து 50 நேர தொழுகையாக பெற்று வருகின்றார்கள். அப்படி பெற்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க? இன்ன உம்மத்தக, நபியே உங்களுடைய இந்த சமுதாயம் லா தஸ்ததியு ஸாலிக், இந்த 50 நேர தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற முடியாது. அவங்களால முடியாது, அவங்களால முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப போங்க, அல்லாஹ்விடத்துல போய் சொல்லுங்க. அவர்களுக்காக வேண்டி உங்களுடைய இறைவனிடத்துல குறைத்து கேளுங்கள். என்ன கேட்கிறாங்க? குறைச்சிட்டு வாங்க. 50 நேரம் தொழுகெல்லாம் இவர்களால தொழ முடியாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் அந்த மக்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தார்கள் என்பதை உணர்ந்ததன் காரணமாக அதே போன்ற ஒரு நிலையை
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தினை கருத்தில் கொண்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? திரும்ப போறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. கடைசியில வந்து நின்னது 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகை வந்ததுக்கு பிறகும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்மத்துக்க, உங்களுடைய சமுதாயம் இருக்கு தெரியுமா, அல்லாஹு அஜிசாதன், உடல் அளவிலும் பலகீனமானவங்க, குலூபன், உள்ளத்தளவிலும் பலகீனமானவர்கள், வாபுதானன் வாபுசாரன், செவிப்புலன்லையும் எல்லா விஷயத்திலையும் மிகவும் பலகீனமானவர்கள். இதையும் போய் குறைச்சிட்டு வா, இதையும் போய் குறைச்சிட்டு வா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த 5 நேர தொழுகையை கூட நிறைவேற்றாத அதிகமான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அதிகமான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எல்லா விதத்திலும் பலகீனமான சமுதாயம், இந்த சமுதாயத்திற்காக வந்து நீங்க போய் திரும்ப குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த 5 நேர தொழுகையில 50 நேர தொழுகையை நிறைவேற்றுவதனுடைய நன்மையை வழங்கி இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத் தொழுகை. இந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக, 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக 50 நேர தொழுகையை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! ஆனால் செய்ய வேண்டிய இந்த காரியத்தை செய்யாமல் தொழுகை கடமை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னது. எத்தனை வயசுல இருந்து கடமை எல்லாருக்கும் தெரியும். யாருக்கெல்லாம் கடமை எல்லாருக்கும் தெரியும். தொழுகை எந்த நேரத்தில் எல்லாம் விடணும், விட முடியுமா? ஆண்களுக்கு ஒரு நேரத்திலும் தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது, எந்த அனுமதியும் கிடையாது. அந்த தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்று அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பைத்தியமா இருக்கணும். பைத்தியமாக இருந்தால் அவர்கள் தொழுகையை விடுவதற்கு அனுமதி உண்டு, இல்லைன்னா அனுமதி கிடையவே செய்யாது. இன்னொன்று, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தொழுகையை விடுவதற்கு அனுமதி விடும். இந்த 2 சந்தர்ப்பம் தான். மற்ற எல்லா நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டியா, நிக்க முடியலையா உட்கார்ந்து தொழு, உட்கார முடியலையா படுத்துக்கிட்டு தொழு, படுத்துக்கிட்டு தொழ முடியலையா கண் செய்கையா தொழு. இப்படி எல்லா விதத்திலும், பிரயாணத்தில் இருக்கிறியா 4 ரக்காத்த 2ஆ தொழு, எல்லா வசதிகளையும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லாத ஒரு கட்டாய கடமை. இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், தயாரில்லை. ஆனால் பிதாத்தான காரியங்களை செய்வதில் முனைப்பு காட்டி, ஆர்வம் காட்டி, அந்த அமலை செய்து நபியிடத்திலிருந்து தூரம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடுகளை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ தொழுகை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நியாமத்தாக ஒரு அருட்குறையாக வழங்கிய அந்த தொழுகையை நாம எப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம், அதை நாம பார்க்கணும், அதை நாம சிந்திச்சு பார்க்கணும். நபியினுடைய தொழுகை எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வழங்குவார்கள், மிகப்பெரிய அத்தியாயங்களை ஓதி முடிப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கால்கள் எல்லாம் வீழ்ந்துகின்ற அளவிற்கு, அவருடைய கால்கள் எல்லாம் வீழ்கின்ற அளவிற்கு அவர்கள் நின்று வணங்குவார்கள் என்ற செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, 5 நேர தொழுகை தொழக்கூடியது கூட ஒரு 10 நிமிஷம் வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தொழுவதற்கு கூட வரும்போதே சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? ஆலிம்ஷா இன்னைக்கு கொஞ்சம் போல சின்ன சூறா ஓதிடுங்க, ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது, சீக்கிரம் முடிச்சீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், வேலை இருக்கு. இப்படியே சொல்லக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பலவீனமா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த செய்தி உண்மைதானே? எவ்வளவு பலவீனமா இருக்கும். உள்ளத்தால, உடலால நம்முடைய எல்லாமே பலகீனம் உடையவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த மிஅராஜ் பயணத்தில் இறைவன் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய, கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை நாம என்ன பண்ணக்கூடாது? தவற விட்டு விடக்கூடாது. அதே போன்று இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த மிஅராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள் நிறைய உண்டு.
இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா உரிஜபி மரர்து பி கௌமின், அந்த சொர்க்கத்துல நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன். அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், லஹும் அல்ஃபாரும் மின் நஹாசின் யஹ்முஷூன உஜூரஹும் வ சுதூரஹும், அவர்களுக்கு என்ன இருந்தது, அதாவது செம்பினால் உலோகத்தாலான நகங்கள் இருந்தது. அந்த நகத்தை வைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுடைய முகங்களையும் அவருடைய உடல் பாகங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் அப்படியே கீறி காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை நான் பார்த்து ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன். அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் நான் கேட்டேன், மன் ஹாவுலாஇ யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இந்த சமுதாயத்தினர் இவர்கள் யாரு? இப்படி ஒரு உலோகத்தாலான நகத்தை வைத்து தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய மார்பு பகுதிகளையும் அப்படியே கீறி கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார்? இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாவுலாஇல் லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் யாரு? மக்களுடைய இறைச்சியை உண்டவர்கள், மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள். வயகஊன ஃபீ அராலிஹிம், அதன் காரணமாக மக்களுடைய அந்த தன்மானத்தை உணர்வுகளை காயப்படுத்தியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய தன்மானத்தை மக்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டார்கள், அதனுடைய தன்மானத்தோடு விளையாடினார்கள். என்ன அர்த்தம்? ஒருத்தர் இன்னொருத்தரை புறம் பேசிக்கொண்டே இருந்தார், கோல் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த காரியத்தின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? உலோகத்தாலான அந்த நகங்களின் மூலமாக முகங்களையும் மார்பு பகுதிகளையும் கீறி குளிக்கக்கூடிய நிலை. இந்த தண்டனை யாருக்கு? உலகத்துல புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றாங்க இல்லையா, வயலுல்லில் முத்தஃபிஃபீன், வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அதாவது புறம் பேசி திரையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். என்ன சொல்றான் அல்லாஹ்? புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது எத்தனை புறம் பேசுகின்றோம், யாரையெல்லாம் புறம் பேசுகின்றோம், எவ்வளவு மோசமான பேச்சுக்களை பேசுகின்றோம். உறவுகளுக்கு மத்தியில், குடும்பத்திற்கு மத்தியில், அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில், தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில், தன்னுடைய ஊர் மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியதனுடைய நோக்கம் என்ன? அவதூறின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள், அவதூறு பேசி விடாதீர்கள், புறம் பேசி விடாதீர்கள், பிறருடைய தன்மானத்தோடு நீங்கள் விளையாடி விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த காரியத்திலிருந்து தவிர்த்து கொள்ளாமல் இந்த காரியத்தை முனைப்போடு செய்யக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பாத்திரமா இல்லையா? எல்லா விஷயத்திலையும். அப்போ அவதூறு பேசுவதும், தொழுகையை விட்டுவிட்டு மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை, பிதஅத்தான காரியங்களை செய்வதன் மூலமாக எந்த விதமான பலனையும் அடைந்துவிட முடியாது. எந்த விதமான பலனையும் அடைந்து விட முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபித்னத்தல் லின்னாஸ், இந்த நிகழ்வு மக்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட இவன் எப்படி நடக்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும், உங்களை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி? நீங்க என்ன காரியங்களை செய்றீங்க, எந்த அடிப்படையில செய்றீங்க, இஹ்லாஸான அடிப்படையில உங்களுடைய காரியங்களை இங்கு அமைத்துக் கொள்கின்றீர்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த சோதனையான வாழ்க்கையை நாம் சரியான அடிப்படையில் மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ, எந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த காரியத்தை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடியவர்களாக
அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நியாமத்தான அருட்கொடைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மிஅராஜினுடைய பயணத்தின் மூலமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த சமுதாயத்திற்கு என்ன நலவுகளை நாடினார்களோ அந்த நலவுகளின் பக்கமே செல்லக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியம் புரிந்த மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய கால அளவு மிகவும் குறுகிய காலகட்டம். யார் எந்த நேரத்தில் மரணப்படுவோம் என்பது தெரியாது. நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த கால அளவில் மார்க்கத்தை எப்படி புரிய வேண்டுமோ, அல்லாஹுடைய ஆற்றல்களை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய காரியங்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்முடைய இபாதத்துக்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய செயல்முறைகள் எல்லாம் சரியானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும், அதை பற்றிய ஈழ்வு நமக்கு வேண்டும். அந்த ஈழ்வு என்பது இன்றைக்கு பல வகைகளில் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. மொபைல்லையும் நம்ம படிக்கலாம், கிதாபுகளையும் படிக்கலாம், பல தர்பியா நிகழ்ச்சிகளையும் படிக்கலாம், பல வகுப்புகளையும் படிக்கலாம். இப்படி பலவிதமான வழிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையாக வரக்கூடிய, அதாவது ஞாயிற்றுக்கிழமை குன்னூரில் வைத்து JOM மாணவர்களுக்கான ஒரு நாள் தர்பியா நிகழ்ச்சியை திருப்பூர் மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளில் 14 வயது அடைந்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மார்க்கத்தை சரியான அடிப்படையில் புரியக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அப்படி ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், மார்க்கம்னா இதுதான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மார்க்கத்திற்கு முரணான விதாத்தான எந்த அனாச்சாரத்தையும் ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். தெரியாததுனாலதான் போய் செய்யணும், தெரிஞ்சுட்டா போய் செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு யாரும் அந்த தவறை செய்வது கிடையாது. தெரியாமல் செய்வதன் மூலமாகத்தான் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப அதற்கு வழி இல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல நாம பங்கெடுக்க செய்யணும். அதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிஞ்சி பிரிவின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் மிகப்பெரிய ஒரு அநீதி என்ற தலைப்பின் கீழ் மிகப்பெரிய இணை வைப்பான, மிகப்பெரிய பாவமான ஒரு காரியத்திற்கு எதிரான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி அந்த குறிஞ்சி பிரிவின் சார்பாக, ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய குறிஞ்சி பிரிவின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்துல பல இமாம்கள் பேச இருக்கின்றார்கள். நம்முடைய ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளரும், அதே போன்று கேரளாவை சார்ந்த கேரளா நதுவத்துல் முஜாஹிதீன் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய உனேஸ் பாப்பினேஸ்வரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம் அவர்களும் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார்கள். சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேளுங்க. அந்த செய்திகளில் நல்லவற்றை கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்த முடியும். இப்படி கேட்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக, அறியக்கூடிய விஷயங்களின் மூலமாக நம்முடைய அறிவை பெருக்கி அதன் மூலமாக நேர்வழியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். ஆகவே இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் நாம் பங்கெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் சரியான அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்
வல்பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.